சீடன், நான் விழிப்பில் இருப்பது போல் என் இஷ்டப்படி எவ்வளவு காலம் வேண்டுமோ அவ்வளவு காலம் சுசுப்தியில் இருக்க முடியாதா? இந்த 3 நிலைகளை பற்றி ஞானியின் அனுபவம் யாது? மகரிஷி, உன் விழிப்பிலும் கூட உறக்கம் இருக்கிறது. நீ இப்பொழுதும் சுசுப்தியில் தான் இருக்கிறாய். அதை இவ்விழிப்பிலேயே அறிவோடு உட்புகந்து அடைய வேண்டும். உண்மையில் அதற்குள் போவதும் இல்லை, அதை விட்டு வருவதும் இல்லை. ஜாக்கிரத்திலேயே சுசுப்தியை உணர்வதுதான் ஜாக்கிர சுசுப்தி அல்லது சமாதி நிலை. அஞ்ஞானி அதிக நேரம் சுசுப்தியில் இருக்க முடியாது. அவன் இயற்கை அவனை அதனின்றும் வெளியில் தள்ளிவிடுகிறது. அவன் அகந்தை இறக்கவில்லை, அது மீண்டும் மீண்டும் எழும். ஆனால் ஞானி அகந்தையை அதன் மூலத்திலேயே அடக்கிவிடுகிறான். அவன் விஷயத்திலும் கூட பிராரப்தத்தால் வெளிப்படுத்துவது போல் அகந்தை எழலாம். அதாவது அஞ்ஞானியிடம் பிராரப்தம் அகந்தையை நிலைக்கச் செய்வது போல வெளித்தோற்றத்துக்கு ஞானியிடமும் இப்படி ஏற்படலாம். ஆனால் இம்மூல வித்தியாசம் இருக்கிறது. அஞ்ஞானியின் அகந்தை எழும்பொழுது அது உண்மையில் உறக்கத்தில் அன்றி என்றும் ஒடுங்கியதன்று. தன் மூலத்தை அது சிறிதும் அறிவதே இல்லை. அதாவது அஞ்ஞானிக்கு கனவு நனவுகளில் தனது சுசுப்தி நிலை தெரியாது. ஆனால் ஞானிக்கோ அகந்தையின் எழுதலோ இருப்போ தோற்றம் மாத்திரம். இப்படி எழுவதும் இருப்பதுமாக தோன்றினாலும் அவன் எப்பொழுதும் அதன் மூலத்தில் லட்சியம் வைத்து தன் அகண்ட அதீத 3 நிலைகளையும் கடந்த அனுபூதி உட்கொண்டவன். அவனுக்கு இவ்வகந்தையால் அபாயம் இல்லை. இது எரிந்த கயிற்றின் சாம்பல் உரு போன்றது. அதற்கு கயிற்றின் உருவம் இருக்கிறதே ஒழிய அதை கொண்டு ஒன்றையும் கட்ட முடியாது. நிரந்தரமாக மூலத்தில் கவனம் நிறுத்தப்பட்டால் கடலில் உப்பு பொம்மை போல் அகந்தை அம்மூலத்தில் அழிவுறும்.